இன்னைக்கு வா மீட் பண்ணலாம் அப்படின்னு மீட் பண்றதுக்கு பிளான் போட்டா நல்ல இந்த மாதிரி அழகான வளையல் எனக்கு என்ன தேவையா இந்த மாதிரி வளையெல்லாம் போட வளையெல்லாம் போட்டு பூவெல்லாம் போட்டு அழகா வந்தா நான் வரலடி எனக்கு வேலை வந்துருச்சுன்னு சொல்றாங்க. அத விடுங்க, பர்த்டே அன்னைக்கு என்ன பண்ணணும்? ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம், கேக் கட் பண்ணும், கொஞ்சம் குட்டியா ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணலாம். பிளான் பண்ணோம் தானே? பண்ணலாம். சர்ப்ரைஸ் பிளான் பண்ணான்னு தெரிஞ்சிச்சு. நான் சொல்றேன் என்ன வந்து பிக்கப் பண்ணிக்கன்னு, நீயே வாயேன் அப்படின்றான். உன சொன்னே நீ எல்லாம் என்ன பிளான் பண்ற பர்த்டே? என் பர்த்டேக்கு நீ தான் பிக்கப் பண்ணி கண்ணை மூடி கூட்டுன்னு வரணும் அப்படின்னு சொன்னா ஓ அப்படின்றான். அண்டர்ஸ்டாண்ட். அப்புறம் கேளுங்க, இன்னும் மெசேஜ் பண்றோம். மெசேஜ் சரி மெசேஜ் பண்ணா ரிப்ளை பண்ணோம்ல, பண்ணும். பப்ஜி ஆடிக்கிட்டு இருக்காங்க. அந்த ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணுங்க, முதல்ல அப்ரப்டா கட் பண்ணுங்க. பப்ஜி என்னால் நோ. அப்புறம் கேளுங்க, பர்த்டே கிஃப்ட் நம்ம கிட்டே வந்து உனக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு கேக்குறது. ஐயோ, ஒரு சர்ப்ரைஸ் பண்ண தெரியல, பிக்கப் பண்ண தெரியல, ஒரு பூ கொடுத்தா அதை ரொமான்டிக்கா அக்செப்ட் பண்ண தெரியல, ஒரு கிஃப்ட் கொடுக்க தெரியல, பப்ஜி ஆடிக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் கேளுங்க, என்ன முடியலையா? முடியல எனக்கு அவ்வளோ அது. அதுக்கப்புறம் கேளுங்க, காலையில ஏஞ்சி போனை பார்த்தா ஒரு குட் மார்னிங் பேபி. இது என்ன டைம் ஆகும்? 1 செகண்ட்ல அமைச்சிடலாங்க. நானும் பாக்குறேன் ஒண்ணுமே வரல. நானே போன் பண்ணி நீ எங்க இருக்க என்னாச்சுன்னு கேக்குறேன். ஐயோ நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றேன். நான் வேலையில ரொம்ப மூழ்கி போயிட்டேன். விடுங்க, வேலையில மூழ்கினவங்க வேண்டாம் நமக்கு, சிவாங்கியில மூழ்கினவங்க தான் நமக்கு தேவைப்படணும். இல்ல இப்படிலாம் நடக்குது. இது எனக்கு மட்டும் தான் நடக்குதா இல்ல எல்லாருக்குமே நடக்குதா அப்படிங்கறது எனக்கு வந்து கொஞ்சம் சொல்லுங்க. இன்னைக்கு கீழே கமெண்ட் எல்லாரும் நினைப்பாங்க சிவாங்கிக்கு அமையலையா பார்ட்னர் அப்படின்னு. சிவாங்கி வேற பார்ட்னர் இப்படி இருக்கும். எல்லா பார்ட்னர்ஸும் இப்படிதான் இருக்காங்களா சொல்லிட்டு கும்பலா கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நாங்க தெரிஞ்சுக்கிறோம். ஒரு சர்வே மாதிரி எடுத்துக்கிறோம் இந்த வீடியோல.